கேமரா வச்சுட்டு கேமரா ரெக்கார்ட் பட்டனை புதுக்குனா அந்த பார்த்தா அம்மா மீன் வேண்ட போனுச்சு. அடுத்து டைட்டில் ஆலோசி எடுத்து அதுல ஆலோசி எடுப்பியா ஆக்சுவலா கன்னியாகுமரி பக்கம் பேசுற தமிழ் தான் அந்த பழமையான தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்னை எல்லாம் பேசுறதெல்லாம் அப்படியே தமிழ் கன்னியாகுமரி பேசுறாங்க. அதுதான் இன்னும் அந்த சங்ககால தமிழுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போனதா இருக்கும். அதனாலதான் சில சமயம் பேச புரியாது. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருக்காரு. இப்ப கன்னியாகுமரியில பேசுற அந்த பேச்செல்லாம் வச்சு சில வார்த்தை வந்து இந்த சிலப்பதிகாரத்துல இருக்குது, புறநானூறுல இருக்குது, திருக்குறள்ல இருக்கு. இந்த வார்த்தைலாம் இன்னும் பயன்படுத்துற வந்து கன்னியாகுமரியில தான். சோ அந்த மாதிரி வார்த்தை இப்போ வெங்காயத்துக்கு உள்ளி அப்படின்னால அந்த இதெல்லாம் வந்து அந்த காலத்துல அந்த சங்ககால பாடல்கள் எல்லாம் யூஸ் பண்ண வார்த்தை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. பார்த்ததே இல்லையா? குமரியில் தான் பெற்ற பிள்ளை அல்லது தன் மனதுக்கு மிக நெருக்கமான குழந்தையை மக்கள் அல்லது மக்களே என சொல்வது வழக்கு. இத பேச்சு வழக்குல கேட்டோம்னா, மக்களே அப்பா அவனை என்ன வேண்டும் வந்திருக்கேன்னு பாரு, என செல்ல மக்களே கேட்டதெல்லாம் இருக்கு, இப்படி போகும். குமரியின் குறிப்பிட்ட பகுதிகளை தவிர குமரியிலும் குமரியை தாண்டிய தமிழகத்தின் ஏனைய பகுதிகளிலும் மக்களே என்ற சொல் ஊரார், அதாவது பொதுமக்களை குறிப்பிடும் சொல்லாய் பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் எங்கள் பெற்ற பிள்ளையை மக்களே என கொஞ்சுகையில் பலரும் மலையாள சொல் என தவறாய் நினைப்பதுண்டு. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். திருக்குறள் வரிகள் இவை. மக்கள் என்னும் சொல் பெற்ற பிள்ளை குறிப்பிடும் பழந்தமிழ் சொல் தான் என்று சொல்லி மக்கட்பேறு என்ற பெயரில் ஒரு அதிகாரத்தை எழுதியுள்ளான் மலையாளம் என் மொழி தோன்றுவதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உலக பொதுமறை தந்த குமரி தமிழன் திருவள்ளுவன். மேலும் அதனால் தான் பிள்ளை பெற்றெடுக்கும் நிலைதனை மகப்பேறு என்கின்றோம், பெற்றெடுத்த பிள்ளையை மகவு என்கின்றோம். மக்கள் என்பது பெற்ற பிள்ளையை குறிப்பிடும் ஆதி தமிழ் சொல். என்னுடைய தமிழுடன் பிறப்பே மலையாளம் என்பதே பழந்தமிழோடு ஆரிய மிகுதியாய் கலந்த கலவைதான். நான் மலையாளம் என்ற மொழியினையோ தமிழின் எந்த வடிவத்தையோ துளியும் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் கன்னி கழியாத பழந்தமிழ் வடிவான குமரியின் தமிழினை கொச்சை கலப்பு தமிழ் என நீவீர் மட்டம் தட்டிட முயன்றால் உறக்க உரைப்பேன். குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல, கலப்பு தமிழும் அல்ல, முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம். தொடரும்.